இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவரோடும் இறைக்கரம் சேனல் வழியாக இறைச்செய்தி பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம் என்றால், சிறை வேண்டாம் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பவுல் எழுதிய கடிதங்களை நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ சிறையிலிருந்து உடனே தப்பிக்கிறாங்களா இல்லைன்னு பார்க்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக நம்மோடு சொல்லுகிறார், கவலை வேண்டாம், கவலைப்படுவதனால் உங்களில் ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாரு. இன்று நாம் எப்படிப்பட்ட சிறையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று வெளிச்சிறை, இன்னொன்று மனச்சிறை. வெளிச்சிறை என்பது தவறுகள் செய்தவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கக்கூடியது. தீவிரவாதிகளுக்கோ இல்லை தவறு செய்தவர்களுக்கோ இல்லை திருடர்களுக்கோ கொடுக்கக்கூடிய வெளிச்சிறை. அந்த சிறையில் இருப்பவர்கள் ஒரு தீயவர்கள் மனமாற்றத்திற்காக கொடுக்கக்கூடிய அந்த சிறை. அந்த சிறையில் இருப்பவர்கள் கூட தப்பித்து விடுவார்கள், ஒரு மனம் மாறி விடுவார்கள், நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள், சுதந்திர பறவையாக கூட மாறி விடுவார்கள். ஆனால் இந்த மனச்சிறை என சொல்லப்படக்கூடிய அந்த சிறை மிகவும் அவதியை கொடுக்கக்கூடியது, வேதனையை கொடுக்கக்கூடியது, மன மகிழ்ச்சியை சாகடிக்கக்கூடிய ஒரு சிறையாக நாம் பார்க்கப்படுகிறோம். இந்த மனச்சிறை எப்படி வருகிறது? ஒரு பொய் சொல்வதனால் வருகிறதா, இல்லை பல முன்னாடி நடந்த அந்த நிகழ்வுகள், உறவுகளால் பேசப்பட்ட வார்த்தைகள், உறவுகளால் அந்த ஏற்படுத்திய அந்த காயங்கள் அனைத்தும் நமக்கு சிந்தனைக்கு கொண்டு வந்து நம்மை சிறையில் அடைக்கின்றனவா? மன்னிக்க மறுக்கின்ற அந்த நிலையும் ஒரு சிறைதான். கவலைகளால் நிரம்பும் போதும் அதுவும் ஒரு சிறைதான் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே வெளிச்சிறையிலிருந்து வெளிவந்து விடலாம், ஆனால் மனச்சிறையிலிருந்து வெளிவருவது என்பது நம்முடைய கடமை. வெளிச்சிறை, அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை அதற்கு ஒரு சாட்சியாக ஏற்படுத்தி ஒரு காவடி துணையோடோ இல்லை ஒரு சட்டத்தினுடைய துணையோடோ அவரை வெளியில் கொண்டு வந்து விடலாம். ஆனால் மனச்சிறை என்பது நாம் நமக்கே வக்கீலாக மாற வேண்டும், நாம் நமக்கே நீதிபதியாக மாற வேண்டும். நாம் தான் அதில் விழுந்து வெளிவர முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய வேறு யாரும் முயற்சி செய்தாலும் அது பயனற்றதாகிவிடும். எனவே தான் புனித அகஸ்தினார் அழகாக சொல்லுவார், என்னை உங்களால் மீட்க முடியாது என்று சொல்லுவார். எனவே நாம் நம்முடைய அனுமதி முதலில் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மனச்சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும். இப்போ பொய் என்பதும் ஒரு சிறை தான். எப்படி ஒரு சிறைனா, ஒரு சிறுவன் நடந்து கொண்டே சென்றிருந்தான். திடீரென்று ஒரு மாங்காய் தோப்பை பார்த்தோன்னா அவனுக்கு ஆசை வந்துருச்சு. வேலியை தாண்டி பையோட ஏறி குதிக்கிறான், காங்காய்களை பூரா பறிக்கிறான். பறிச்சுட்டு பையை ஃபுல்லானோன்னா அப்படியே திருப்பி மீண்டும் ஏறி குதிச்சு தப்பிச்சு வாரான். ஏறி குதிக்க வர வேண்டிய நேரத்தில் தோட்டத்துடைய உரிமையாளர் கையும் களவுமா பிடிச்சிட்டான். பிடிச்சோன்னு அவர் கேட்குறாரு, யாரை கேட்குறான், மாங்காயை பிடுங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், மாங்காயை நான் பிடுங்கலை, காத்தில் அதுவாக விழுந்தது என்று சொன்னான். சரி, காற்றுல விழுந்தது சரி, இந்த பையை எங்கேருந்து வந்துச்சு? பையில் நீ தானே போட்ட அப்படின்னு சொன்னார். இல்லை, இந்த பையும் காற்றுல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னான். சரி, இந்த பையில் யார் மாங்காயை எடுத்து போட்டது? காற்றுல மாங்காய் விழுந்துச்சு, காற்றுல பை வந்துச்சு, உண்மைதான், சரி அதை நம்புகிறேன். ஆனால் அந்த பையுக்குள்ளே மாங்காய் யார் போட்டது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அவன் சொல்கிறான், அதுதான் யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். எனவே நாம் பொய்களை அடுக்கி போக 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 அது ஒரு சிறைக்கு நம்மை கொண்டு போய் சென்றோம். ஒரு மனசாட்சி உறுத்துகிறது, மனசாட்சி என்னை மென்மேலும் குற்றவாளியாக ஆக்குகிறது என்பதை நாம் சிந்தனைக்கு கொண்டு செல்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எனவே நாம் பேசுவது நம்மை சிறையில் அடைக்கக்கூடாது, நாம் சிந்திப்பது நம்மை சிறையில் அடைக்கக்கூடாது, நாம் செயல்படுவது சிறையில் அடைக்கக்கூடாது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலை சிறந்த கட்டளைகளாக 2 கட்டளை கொடுக்கிறார். அதில் 2வது கட்டளை, உன்னை அன்பு செய்வது போல நீ பிறரையும் அன்பு செய் என்று சொல்லுகிறார். எனவே நாம் நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய நாம் முதலில் சிறையில் இருந்தோம் என்றால் பிறரை எப்படி அன்பு செய்ய முடியும்? நாம் நம்மையே அன்பு செய்ய மனமில்லாதவர்களாக வாழும்போது பிறரை அன்பு செய்ய நமக்கு எப்படி மனம் வரும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய உறவுகளே, எனவே நாம் சிறையிலிருந்து வெளிவர என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனிடம் சரணடைய வேண்டும். இறைவனிடம் சரணடைந்தால்தான் நாம் சிறையிலிருந்து வெளிவர முடியும். 2 நபர்களை பற்றி நாம் பார்ப்போம். எக்கச்சக்கமாக இருக்காங்க திருவுளியத்தில் சிறையிலிருந்து வெளிவந்தவர். மனச்சிறையில் முதலாக சிக்கிக்கொண்டு தவித்தவர் சக்கேயு. ஆண்டவரிடம் சரணடைகிறார், மனச்சிறையிலிருந்து வெளிவருகிறார். 2வது பவுலை பற்றி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க வேண்டும், சிறையிலிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு சென்ற அவரை மனச்சிறையிலிருந்து ஆண்டவர் விழுத்தாட்டுகிறார், மனச்சிறையிலிருந்து அவரை விடுவிக்கிறார். எனவே இருவரும் ஆண்டவரிடம் சரணடைந்தனர். ஆண்டவர் அவர்களை மனச்சிறையிலிருந்து வெளிச்சிறைக்கு கொண்டு வந்தார். எனவே அவர்கள் வெளியில் சுதந்திரமாக வாழ முடிந்தது. எனவே அன்பிற்கு இனியவர்களை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு நான் எந்த சிறையில் இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொறாமை என்ற சிறையிலா, போட்டி என்ற சிறையிலா இருக்கிறேன்? நாம் நம்மையே ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தொடர்ந்து நாம்
எடுக்க வேண்டிய முயற்சி, நான் சிறையில் இருக்க விரும்பவில்லை என்றால் இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு காவலர் வந்து நம்மளை நோக்கி துப்பாக்கி தூக்குனார்னா கையை தூக்கி நிற்கிறோம். ஏன் கையை தூக்கி நிற்கிறோம்? என்கிட்ட ஆயுதங்கள் இல்லை, என்னை நீங்கள் சுற்றாதீங்க அப்படின்னு நிற்கிறோம். ஏன்? மோசே ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தது போல நாமும் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது நாமும் ஆண்டவரிடம் சரணடைகிறோம், நமக்கு தேவையான வரங்களை பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு நாமும் மனச்சிறையிலிருந்து வெளிவர இறைவனிடம் சரணடைவதுதான் நிம்மதியையும் வாழ்க்கையினுடைய எழுச்சியையும் அடுத்த பக்கத்திற்கு நம்மை நகர்த்துவதற்கு உதவி செல்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, ஒரு வீட்டிலே கிளி வளர்க்கிறார்கள், கிளியை கூண்டிலே போட்டு வளர்க்கிறார்கள். அந்த கூண்டை திறந்து விட்டால் அந்த கிளி பறந்து சென்று விடும் தான், உண்மைதான். ஆனால் மனமில்லாத மனிதர்கள் கூண்டிலே அந்த கிளியை வெளியே கொண்டு வரவிடாமல் அடைத்தே வைத்து வளர்க்கும் போது அது சிறையில் இருந்த பறவையாகத்தான் இருக்கிறது. கூண்டை திறந்து விட்டு பார்க்குறாங்க. ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அந்த கிளியை வெளியில் விட்டாலும் அந்த கிளி பறக்க மறுக்கிறது. ஏனென்றால் அது பழகாமல் சிறையிலிருந்தே பழகி போய்விட்டது. இன்று மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான். எத்தனை ஆண்டுகளாக நாம் மனச்சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்று நாமும் அந்த சிறையிலிருந்து வெளிவந்தாலும் மீண்டும் சிறைக்கு செல்லத்தான் விரும்புகிறோமே ஒழிய வெளியிலிருந்து சுதந்திர பறவையாக பறக்க விரும்புவதில்லை. எனவே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார், உங்களுள் கவலை வேண்டாம், கவலை உங்களை மேலே உயர்த்தி செல்லாது தாழ்த்தி செல்லும் என்பதை மனதில் நிறுத்தி நாமும் மனச்சிறையிலிருந்து வெளிவர பொறுமை, அன்பு, மன்னிப்பு, பக்தி, ஜெபம் என்ற ஒரு செயல்பாடுகளோடு நாம் இணைந்தோம் என்றால் இறைவனோடு இணைந்து நாமும் மிகுந்த கனி தர முடியும். சிறை நமக்கு சிறையாக இல்லாமல் நம் ஆண்டவருடைய அறையை நாம் நமக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே சிறை என்ற அறையில் நாம் அடைபட்டு கிடக்காமல் விரிந்து கிடக்கும் இந்த உலகத்திலே நாமும் பறந்து செல்வோம், இறைவனோடு இணைந்து செல்வோம். ஆமென்.